பூ வியாபாரிகளோட நிலைமை. பூ வியாபாரம் மட்டும் இல்லை, காய்கறிக்கும் பழத்துக்கும் எல்லாத்துக்கும் இதுதான் நிலைமை. 1000 ரூபா காலையில் வட்டிக்காரங்களில் காசு வாங்கினா 900 ரூபா கொடுப்பான். சாயந்தரம் போய் 1000 ரூபாய் நீங்கள் தரணும். 1000 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வட்டி. வாங்கியிருக்கிற குடும்பத்திலேருந்து வந்தவன் நான். இந்த 900 ரூபா வட்டி வாங்கி கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தவன் நான். எனக்கு தெரியும், இதில் இருக்கிற கஷ்டம் தெரியும். அதனால் நீங்கள் இப்போ இந்த 10,000 ரூபா வாங்கின்னு போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 10,000 ரூபாயை நீங்கள் மற்ற செலவினங்களை தவிர்த்துருங்க. ஏன்னா உங்களுக்கு மற்ற செலவு எப்பவுமே நமக்கு இருக்கும். இது முழுக்க தொழிலுக்கு பயன்படுத்துங்க. அப்போ இன்றைக்கி நீங்கள் இந்த 10,000 ரூபாயை பூ தொழிலுக்கு மட்டுமே, காய்கறி தொழிலுக்கு மட்டுமே, பழத்தொழிலுக்கு மட்டுமே பயன்படுத்தினீங்கன்னா, அடுத்த வருஷம் நீங்கள் 20,000 ரூபா வாங்கும்போது நான் உறுதியாக சொல்கிறேன், உங்கள் கையில் முதலீடு 1,00,000 ரூபா இருக்கும். அந்த 20,000 ரூபாயும் வாங்கி நீங்கள் தொழில் பண்ணி கரெக்டாக கடனை கொடுத்துட்டு கையில் அடுத்த 2 வருஷம் கழித்து உங்கள் கையில் 3-4 லட்சம் ரூபாய்